ஹலோ கேர்ள்ஸ், இது வந்து எஃப்சியில் வந்து ஐ திங்க் 4th யூனிட் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாலிடோட ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஷேப் எப்படி இருக்குன்னா, சாலிட்ஸ் மெயின்டைன் தியர் ஷேப் அண்ட் வால்யூம். அதாவது பர்ஃபெக்ட் ஷேப் இருக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு வால்யூம் இருக்கும். அதாவது இவ்வளோ எம்எல், இவ்வளோ கேஜி, அந்த மாதிரி குறிப்பிட்ட அளவுக்கு வால்யூம் இருக்கும். அதே மாதிரி வால்யூம் எப்படி பார்த்திங்கன்னா, சாலிட்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு வால்யூம். ஃபிக்ஸ்டு வால்யூம் இருந்தால் தான் அது சாலிடு. 5 kg 10 kg 5 லிட்டர் 10 லிட்டர் 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி குறிப்பிட்ட கிராம்ஸ் கேஜிஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சாலிட். டென்சிட்டி, சாலிட் ஹேவ் ஃபிக்ஸ்டு டென்சிட்டி. ஸோ நீ வந்து 1 kg அப்படின்னா தூக்கும் போது உனக்கு 1 kg வெயிட் வந்து ஃபிக்ஸ்டாக தெரியும். அதே மாதிரி 2 kg 3 kg அந்த மாதிரி கேஜஸ் கிராம்ஸ் இந்த மாதிரி வெயிட்டெல்லாம் தூக்கும் போது உனக்கு டென்சிட்டி அளவு எவ்வளோ, வெயிட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியும். சரிங்களா? தென் பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு அண்ட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு பொசிஷன். அதாவது ஓட்டையாக இல்லாமல், என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ட் ஸ்பேஸிங் இல்லாமல், நடுவில் ஓட்டை எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கும். ஓகேங்களா? பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு அண்ட் ஃபிக்ஸ்டு பொசிஷன். அந்தந்த பார்ட்டிகல்ஸ்க்கு அந்தந்த பிளேஸ். அப்படி தான் ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு அவங்களால போக முடியாது. தென் ரிஜிடிட்டினா ஸ்ட்ராங்கு. சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் ரெசிஸ்ட் டிஃபார்மேஷன். ஸோ சாலிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் அதே மாதிரி டிஃபார்ம் ஆக மாட்டாங்க. ஒரு ஃபார்மில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, ஒரு சிலையை செஞ்சிட்டோன்னா அந்த சிலை வந்து டிஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரி, அதாவது அதோட பார்ட்டிகல்ஸே வேறு இடத்துக்கு மூவெல்லாம் ஆகாது. தென் கம்ப்ரெசபிலிட்டி, சாலிட்ஸ் ஆர் லெஸ் கம்ப்ரெசபிள். ஒரு வாட்டி சாலிட் செட் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி நம்மளால் வேறு ஒரு பொசிஷனுக்கு மாற்ற முடியாது. ஸோ அதை கம்ப்ரெஸும் நம்மளால் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி லிக்விட்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லிக்விட்ஸ் டேக் தேர் ஷேப் ஆஃப் தேர் கண்டெய்னர். ஸோ லிக்விடை நீங்கள் எதில் ஊற்றுறீங்களோ அதோட ஷேப் அதை எடுத்துக்கோ. டம்ளரில் ஊற்றினா டம்ளர் ஷேப், பக்கெட்டில் ஊற்றினா பக்கெட் ஷேப், அந்த மாதிரி எதில் ஊற்றுறீங்களோ அதோட ஷேப் அதை எடுத்துக்கும். ஸோ ஷேப்பை பொறுத்த வரைக்கும் லிக்விட்க்கு எந்த கண்டெய்னரில் ஊற்றுறீங்களோ அதை பொறுத்து தான் ஷேப் இருக்குது. அண்ட் லிக்விட்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு வால்யூம். ஸோ லிக்விட்லேயும் 1 லிட்டர் 2 லிட்டர் 1 ml 2 ml அந்த மாதிரி ஃபிக்ஸடாக வால்யூம் இருக்கும். டென்சிட்டியுமே ஃபிக்ஸ்டு டென்சிட்டி இருக்கும். இப்போ 5 லிட்டர் கெரோசின் அப்படிலாம் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு அதோட டென்சிட்டி, வெயிட் வந்து நல்லாவே தெரியும். பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸர் டுகெதர் பட் கேன் மூவ் ஃப்ரீலி. ஸோ சாலிட் மாதிரி இது க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். ஆனால் சாலிடால் பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே மூவ் ஆக முடியாது. பட் லிக்விட்ஸால் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். சரிங்களா? அதனால தான் தண்ணியில் வந்து அலைகள் மாதிரி உனக்கு உருவாகும். அதாவது பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறது. ஃப்ளூயிடிட்டி, ஃப்ளோ, அதாவது நம்ம கீழே ஊற்றும் போது வேகமாக போகும் இல்லையா, அந்த ஃப்ளோ. லிக்விட்ஸ் வந்து ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம் அண்ட் அது வந்து ஃப்ளோ ஆக முடியும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆக முடியும் அப்படி சொல்கிறோம். கம்ப்ரெசபிலிட்டி, லிக்விட்ஸ் ஆர் மோர் கம்ப்ரெசபிள் தென் சாலிட்ஸ். ஸோ சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கம்ப்ரெசபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படி சொல்கிறோம். கேஸஸோட ஷேப் எப்படி இருக்குன்னா, gases have no fixed shape, no fixed volume and variable density இருக்கும். ஸோ சரியான ஷேப் இருக்காது, ஃபிக்ஸ்டு வால்யூம், அதாவது இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் அளவு சொல்ல முடியாது. அண்ட் அது மாதிரி வெயிட்டுமே நம்மளால் சொல்ல முடியாது. அது வந்து வேரியபிள் டென்சிட்டியில் இருக்கும். பார்ட்டிகல்ஸ் வந்து வைட்லி ஸ்பேஸ்டாக இருக்கும். அதாவது க்ளோஸ்லி பேக்டாக இருக்காது, வைட்லி ஸ்பேஸ்டாக இருக்கும். மூவ்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஃப்ளூயிடிட்டி வந்து கேஸஸ் ஆர் ஹைலி ஃப்ளூயிட் அண்ட் கேன் எக்ஸ்பேண்ட். ஸோ சும்மா கீழே விட்டால் தண்ணி வந்து ஒரு அளவுக்கு தான் ஓடும். அந்த மாதிரி இல்லாமல் கேஸஸ் வந்து விட்டால் நிறையா தூரத்துக்கு போகும். இட் கேன் எக்ஸ்பேண்ட். கம்ப்ரெசபிலிட்டி வந்து சாலிடையும் லிக்விடையும் கம்பேர் பண்ணும்போது கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ சாலிட்ஸ் வந்து நிறைய வேஸில் நிறைய டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து அமார்ஃபஸ் சாலிட் அண்ட் கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ அமார்ஃபஸ் சாலிட் அப்படின்னா என்னென்னா, லேக் ஆஃப் ரெகுலர் ஸ்ட்ரக்சர். அதாவது கிளாஸ், பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி க்யூப்ஸாக தான் இருக்கும், ரெக்டாங்கிளாக தான் இருக்கும், ஸ்கொயராக தான் இருக்கும், அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ரெகுலர் ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு சாலிட்க்கு பேர் அமார்ஃபஸ் சாலிட். சரிங்களா?
அதே மாதிரி crystalline solids, it has a repeating pattern of atoms or molecules. எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ், மினரல்ஸ். இப்போ சுகர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் ஆட்டம்ஸ் அண்ட் மினரல். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் அமார்ஃபஸ் அண்ட் கிறிஸ்டலைன். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்து அவங்க 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று அட்டாமிக் சாலிட், இன்னொன்று மாலிகுலர் சாலிட், இன்னொன்று அயோனிக் சாலிட். ஸோ அட்டாமிக் சாலிட்னா கம்போஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆட்டம். ஒரே ஒரு ஆட்டமை வச்சு நம்ம செஞ்சோன்னா அதுக்கு பேர் அட்டாமிக் சாலிட். அண்ட் 2 ஆட்டமை சேர்த்து இல்லை கொஞ்சம் நிறைய ஆட்டம்ஸை சேர்த்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸை சேர்த்து ஒரு மாலிகுலாக உருவாக்கணுன்னா அவங்களுக்கு பேர் மாலிகுலர் சாலிட். அண்ட் அயான்ஸ், ப்ளஸ் அயான்ஸ், மைனஸ் அயான்ஸ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு சாலிடை உருவாக்கணுன்னா அவங்களுக்கு பேர் அயோனிக் சாலிட். சரிங்களா? அண்ட் பாண்டிங்கை பொறுத்து உனக்கு சாலிட் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ionic solid, covalent solid, metallic solid. So ionic solid held together by a ionic bond. So ஒரு சாலிடில் 2 ஆட்டம் இருக்கும்போது அந்த 2 ஆட்டம்க்கும் இணையறதுக்கு நடுவில் உனக்கு அயோனிக் பாண்ட் இருந்தால் அது அயோனிக் சாலிட், கோவாலண்ட் பாண்ட் இருந்தால் அது கோவாலண்ட் சாலிட், மெட்டாலிக் பாண்ட் இருந்தால் அது மெட்டாலிக் சாலிட். ஸோ அயோனிக் சாலிட் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், கோவாலண்ட் சாலிட் எக்ஸாம்பிள் டைமண்ட் அண்ட் கிராஃபைட், மெட்டாலிக் சாலிட் எக்ஸாம்பிள் காப்பர், அயன். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தும் உங்களுக்கு சாலிட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹார்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று பிரிட்டில்னு சொல்லுவோம், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் கீழே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே உடஞ்சிரும், பிரிட்டில். தென் டக்டைல்னு சொல்லுவோம். டக்டைல்னால் அதை நீங்கள் எந்த ஷேப்பாக வேணாலும் மாற்றுற அளவுக்கு ஒரு சாலிட். இப்போ மெட்டல் ஷீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தட்டி தட்டி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். ஸோ டக்டைலபிலிட்டினா நமக்கு தேவையான ஷேப்பில் மாற்றிக்கிறது. தென் மேல்யபிலிட்டினாலும் நமக்கு தேவையான ஷேப்பில் உருவாக்கிக்கிறது தான். பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் மெட்டல் ஷீட் மாதிரி இல்லாமல் டைமண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, டைமண்ட்ஸ், பேர்ல்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் மாற்றிக்கிறது. மெட்டல் ஷீட்டாக இருந்தால் டக்டைல்னு சொல்லுவோம், வேறு சாலிட்ஸ் நமக்கு தேவையான ஷேப்பில் மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் அதை மேலியபிலிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அது ஒரு 3 டைப்ஸாக நம்ம சாலிடை டிஃபர் பண்ணலாம். டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூவன்ட், ஒப்பேக். டிரான்ஸ்பரண்ட்னா இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் அப்படியே தெரியும். இப்போ கண்ணாடி வழியாக பார்த்தோன்னா, பஸ்ஸில் ஜன்னல் கண்ணாடி வழியாக பார்த்தோன்னா இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் அப்படியே தெரியும், அது வந்து டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்லுவெண்ட் அப்படின்னா உள்ளார வந்து கண்ணாடிக்குள்ளார வந்து உங்களோட பிம்பம் தெரியும். சரிங்களா? அது வந்து டிரான்ஸ்லுவெண்ட். ஒப்பேக்னா கண்ணாடியில் ஆக்சுவல் கண்ணாடி தான் இருக்கும் பட் நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது, அது வந்து ஒப்பேக், எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது ஒப்பேக். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வச்சும் ஒரு 3 டைப்ஸாக போட்டிருக்காங்க. ஒன்று ஃபெரோ மேக்னெட்டிக், இன்னொன்று பேராமேக்னெட்டிக், அப்புறம் டயாமேக்னெட்டிக். தென் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சும் சாலிட்ஸ் கிளாஸிஃபை ஆகிருக்கு. கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். சரிங்களா? தென் சாலிட்ஸில் ஃபர்ஸ்ட் 2 டைப் பார்த்தோமா, அமார்ஃபஸ் சாலிட் அண்ட் கிறிஸ்டலைன் சாலிட். அதில் அமார்ஃபஸ் சாலிடையும் கிறிஸ்டலைன் சாலிடையும் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அமார்ஃபஸ் சாலிட் ஆர் த கிளாஸஸ் ஆஃப் சாலிட் தட் லேக் அ ரெகுலர் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர், தே ஆர் கேரக்டரைஸ்டு பை. ஸோ அமார்ஃபஸ் சாலிட்னா ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், அவங்களுக்கு ரெகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்காது, அதாவது எல்லோரும் ஒரே ஷேப்பில் இருக்க மாட்டாங்க, தூள் தூளாகவும் இருப்பாங்க, கிறிஸ்டல்ஸாகவும் இருப்பாங்க, சாலிடாகவும் இருப்பாங்க, பவுடராகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறது அமார்ஃபஸ் சாலிட். சரிங்களா? அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிக்யூல். ஸோ ஒரு மாலிக்யூலும் ஆட்டம்க்கும் சேம் அரேஞ்ச்மெண்ட் இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்கும். தென் நோ லாங் ரேஞ்ச் ஆர்டர். ஸோ இது வந்து பெருசாகவும் இருக்காது, எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நோ ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ எல்லாத்தையும் போட்டால் ஒன்றா மெல்ட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதில் பவுடர் இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். அப்புறமா குட்டியாக கிரானியூல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக மெல்ட் ஆகும். ரொம்ப பெரிய சாலிடாக இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப லேட்டாக மெல்ட் ஆவாங்க. ஸோ அமார்ஃபஸ் சாலிட்க்கு பர்ஃபெக்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. தென் டிப்பிக்கலி டிரான்ஸ்பரண்ட் ஆர் டிரான்ஸ்லுவெண்ட். ஸோ இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரிய வாய்ப்பும் இருக்குது, வாய்ப்பும் இல்லை. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், டிரான்ஸ்லுவெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் அமார்ஃபஸ் சாலிட் வந்து கிளாஸ், விண்டோ கிளாஸ், ஃபைபர் கிளாஸ், பிளாஸ்டிக்ஸில் பாலிஎத்திலன், பாலிப்ரொபிலன், ரப்பர், வேக்ஸஸில் பாரஃபின் வேக்ஸ், பீஸ் வேக்ஸ். தென் அமார்ஃபஸ் மெட்டல்ஸில் மெட்டாலிக் கிளாஸஸ், சம் பாலிமர்ஸ் லைக்
polyvinyl chloride அதாவது PVC. Then biological materials also அதோட example protein and cellulose. So properties of amorphous solidனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஐசோட்ரோபின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, they have same properties in all direction. ஸோ எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ எந்த ஆக்சஸில் பார்த்தாலும் அவங்களுக்கு சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அவங்கள ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். நான் கிறிஸ்டலைன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. தே டோன்ட் ஹாவ் ரெகுலர் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். நான் கிறிஸ்டல்னால் கிறிஸ்டல் மாதிரி இருக்க மாட்டாங்க, வேறு மாதிரி இருக்கவங்க. பவுடர், கிறிஸ்டல், லார்ஜ் சைஸ் மாலிக்யூல்ஸ் அந்த மாதிரி வேறு ஐட்டம்ஸில் இருப்பாங்க. டிஸ்ஆர்டர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்களுக்கு பேர் டிஸ்ஆர்டர்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆர் ரேண்டம்லி அரேஞ்ச்டு. தென் தெர்மல் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தே ஆஃபன் ஹாவ் அ கிளாஸ் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் இன்ஸ்டெட் ஆஃப் அ மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ இதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட்னு எதுவும் இல்லை, பட் கிளாஸ் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் இருக்குது. அதாவது பார்க்க வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸ் வந்து லிக்விடாக மாறுற டெம்பரேச்சருக்கு பேர் கிளாஸ் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர். தென் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தே கேன் பி பிரிட்டில், ஃப்ளெக்சிபிள் ஆர் எலாஸ்டிக். ஸோ அமர்ஃபஸ் சாலிட் வந்து பார்க்க பிரிட்டில், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ளெக்சிபிள், நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வேணால் மாற்றிக்கலாம். ஆர் எலாஸ்டிக், திருப்பி ஒரே மாதிரி ஷேப்பை கூட கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? அமர்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் இன் வேரியஸ் அப்ளிகேஷன். ஸோ எங்கெல்லாம் யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், எக்ஸாம்பிள் கிளாஸ், பிளாஸ்டிக். packaging material, example plastic, waxes. Biomedical material, example implants, drug delivery system. Electronicals, example amorphous semiconductors. Then amorphous solid பற்றி பார்த்தோம். இப்போ crystalline solid பற்றி பாருங்க. Crystalline solids are solid in which the atoms, molecules or ions are arranged in a repeating pattern called a crystal lattice. So crystal solidsலாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அண்ட் பேட்டர்னும் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டிங் பேட்டர்னுக்கு பேர் கிறிஸ்டல் லாட்டிஸ். லாட்டிஸ்னா ஸ்ட்ரக்சர். திஸ் ரிப்பீட்டிங் பேட்டர்ன் கிவ்ஸ் கிறிஸ்டலைன் சாலிட் அ யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லாங் ரேஞ்ச் ஆர்டர். நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் அந்த ஆட்டம்ஸையோ மாலிக்யூல்ஸையோ அரேஞ்ச் பண்ணி, அதாவது ரிப்பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் பசங்க விளையாடுற பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி மேலே வச்சுட்டு லாங் ரேஞ்ச் வரைக்கும் கூட நீங்கள் கொண்டு போகலாம். தென் ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட், எல்லாருக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால எல்லோரும் ஒன்றாவே மெல்ட் ஆவாங்க. தென் அனிசோட்ரோபி. ஸோ ஐசோட்ரோபினா எல்லா டைரெக்ஷன்லேயும் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அனிசோட்ரோபினா எல்லா டைரெக்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வேரி டிபெண்டிங் ஆன் டைரெக்ஷன் வித்தின் த கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டலுக்கு எல்லா ஆக்சிஸ்லேயும் வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ரிஜிடிட்டி. ஸோ ஸ்ட்ராங் வந்து எப்படி இருக்குன்னா கிறிஸ்டலைன் சாலிட் டென்ஸ் டு பி மோர் ரிஜிட் தென் அமர்ஃபஸ் சாலிட். ஸோ அமர்ஃபஸ் சாலிட் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு ஹீட் கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. தென் டைப்ஸ் ஆஃப் crystalline solidல ionic crystals, covalent crystals, molecular crystals and metallic crystals. ஸோ ionic crystalsனால் formed by ionic bond, அதாவது சோடியம்க்கும் குளோரைட்க்கும் நடுவில் இருக்கிற பாண்டுக்கு பேர் ionic bond. தென் covalent bond formed by covalent bond, example diamond and graphite. Molecular crystalsனால் composed of molecules held together by van der Waals force. ஸோ நிறைய காம்பவுண்ட்ஸ்க்கு நடுவில் van der Waals force வச்சு நீங்கள் மாலிக்யூல் கம்பைன் பண்ணி ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது மாலிகுலர் கிறிஸ்டல். தென் மெட்டாலிக் கிறிஸ்டல்னா மெட்டாலிக் பாண்டை வச்சு ஃபார்ம் ஆகிற கிறிஸ்டலுக்கு பேர் மெட்டாலிக் கிறிஸ்டல். எக்ஸாம்பிள் ஃபார் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து மெட்டல்ஸ், எக்ஸாம்பிள் அயன், காப்பர். மினரல்ஸ், எக்ஸாம்பிள் குவாட்ஸ், டைமண்ட். சால்ட், எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், சுகர். மாலிகுலர் சாலிட்ஸ், எக்ஸாம்பிள் ஐஸ், ட்ரை ஐஸ். ஸோ கிறிஸ்டலைன் சாலிட்ஸை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா எலக்ட்ரானிக்ஸில் செமிகண்டக்டராக யூஸ் பண்ணுவீங்க, ஆப்டிக்கல்ஸில் லென்சஸ்லேயும் ப்ரிசம்லேயும் யூஸ் பண்ணுவீங்க, மெட்டீரியல் சயின்ஸில் செராமிக்ஸ், கிளாஸஸில் அண்ட் பயாலஜியில் அதாவது ப்ரோட்டீனாகவும் டிஎன்ஏவும் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா?